வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை விசித் இங்கிலாந்திற்கான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய 3வது இறுதியுமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2வது நாள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இலங்கையை துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கரேபியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே இலங்கையை சார்ந்த மிக முக்கியமான அண்மை காலமாக பிரகாசித்து வரக்கூடிய ஒரு இளம் துடுப்பாட்ட சகலுத்துறை வீரராக கருதப்படுகின்ற 3 பேர், குறிப்பாக ஒருவர் சகலுத்துறை வீரர், அடுத்தவர் பந்துவீச்சாளர், அடுத்தவர் சகலுத்துறை வீரர் என்பதாக 3 பேரும் ஒரே நேரத்தில் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி பந்து வீசிக் கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல பாகிஸ்தான் அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணியின் ஒரு நாள் அதே போன்று டெஸ்ட் T20 3 போட்டிகளுக்கும் தலைமை பதவி மாற்றப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டு பாருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வாங்க. முழுமையா இந்த காணொலிக்குள்ள போகலாம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்திற்கான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய 3வது இறுதியுமான போட்டியினுடைய 2வது நாள் நேற்றைய தினம் முடிவுக்கு வந்திருந்தது. குறிப்பாக அருமையான முறையில இலங்கையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். அதாவது முதல் நாள் ஆட்ட நேரம் முடியும் போது இங்கிலாந்து அணியினர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே நாங்கள் எண்ணி இருந்தோம், இங்கிலாந்து அணியினர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இலங்கை அணிக்கு பெரியதொரு வெற்றி இலக்கு, குறிப்பாக 400-500 ஓட்டங்களை வெற்றி இலக்காக வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், அவ்வளவு வேகமாக ஒவ்வொரு பந்துகளுக்கும் ஒவ்வொரு ஓட்டங்கள் என்பதாக 5.5 சராசரி 5 வீதத்திலே அவர்களுடைய ஓட்ட எண்ணிக்கையும் போய்கொண்டிருந்த அருமையான முறையிலே இங்கிலாந்து அணியினர் துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார்கள். இது இலங்கை அணிக்கு மிக பெரும் சவாலாக அமையும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2வது நாள் ஆட்ட நேரம் முடியும் போது 2வது நாள் ஆட்டம் ஆரம்பிக்கும் போது இலங்கை அணியினுடைய பந்து வீச்சாளர்களுக்கு தாக்கு பிடிக்காமல் வெறுமனே 104 ஓட்டங்களை மாத்திரமே இந்த 2வது நாளில் பெற்று சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இங்கிலாந்து அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயம். இங்கிலாந்து அணியினர் 325 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். 69.1 பந்து வீச்சு பிரதியில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இங்கிலாந்து அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் ஒலி போப். அதாவது முதல் நாள் ஆட்ட நேரம் முடியும் போது சதத்தினை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார். 2வது நாள் ஆட்டத்தின் போது அவர் ஆட்டம் இழந்து 154 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 156 பந்துகளுக்கு 19 ஓட்டம் 2 ஓட்டம் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று டுக்கெட் மாத்திரமே 86 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 79 பந்துகளுக்கு மற்றவர்கள் யாருமே 20 ஓட்டங்களை தாண்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஹரி புரோக் 19 ஓட்டங்கள், ஜோ ரூட் 13 ஓட்டங்கள், அதே போன்று ஸ்மித் 16 ஓட்டங்கள் என்பதாக ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். இலங்கையினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார். மிலான் ரத்நாயக் அற்புதமான முறையிலே பந்து வீசி இருந்தார். 13 ஓவர்கள் பந்து வீசி 3 மேடின் 56 ஓட்டங்களை வெற்றி கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். தனஞ்சய் டி சில்வா மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். குறிப்பாக அவருடைய பந்து வீச்சு தான் இலங்கை அணிக்கு மிக பெரும் ஒரு பக்கபலமாக அமைந்திருந்தது. 4 ஓவரில் மாத்திரமே பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. லஹிரு குமார் 16 ஓவர் பந்து வீசி 2 விக்கெட்டுகள், அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ 13 ஓவர்கள் பந்து வீசி 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அசித பெர்னாண்டோவுக்கும் நேற்றைய தினம் ஒரு விக்கெட்டுகள் கிடைத்தது என்பதை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. மொத்தமாக இங்கிலாந்து அணியினர் 325 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். முதல் நாள் இன்னிங்ஸிலே 69.1 பந்து வீச்சு பிரதியில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் ஆரம்பமே சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். குறிப்பாக திமுத் கருணாரத்னனுடைய கவன ஈன்மை காரணமாகத்தான் அவர் ஆட்டமிழந்து ரன் அவுட் முறையிலே ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார். 9 ஓட்டங்களை பெற்ற வரையில் 16 பந்திலுக்கு ஒரு 4 ஓட்டம். பத்தன் நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நிஷான் மதுஸ்கேக்கு பதிலாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்கு வந்திருந்தார். அற்புதமான முறையிலே துடுப்படுத்தாடி இருந்தார். அதாவது இலங்கை அணி சார்பாக ஃபாஸ்ட் பால் ஆட்டத்தை காட்டி இங்கிலாந்து அணியை பயமுறுத்தி கொண்டிருந்தார். அப்படி ஒரு துடுப்பாட்டம், உண்மையிலே அற்புதமான ஒரு துடுப்பாட்டம். அவர் துடுப்படுத்தாடும் பொழுது அவருடைய மட்டையிலே நடுவிலே தான் பந்து பட்டதை சைட் அங்கால சைட் எல்லாம் மட்ட படல சரியான முறையில்
முறையிலே டைமிங்கிலே அவர் துடுப்படுத்த ஆடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. உண்மையிலே அற்புதமான ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் இலங்கை அணிக்கு கிடைத்திருக்கின்றார். வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக வருவார். குறிப்பாக விராட் கோலி, அதே போன்று பாபர் அசாம், அதே போன்று ஜோ ரூட் போன்ற ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக வரக்கூடிய வாய்ப்பு இந்த 10 நிமிஷம் இருக்கின்றது. 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 51 பந்துகளுக்கு 9 ஓட்டம். அதனுடைய ஸ்ட்ரைக் ரேட் 125.49 இருந்தது. அருமையான முறையிலே துடுப்படுத்த ஆடி இருந்தார். அதே போன்று குசல் மெண்டிஸ் அவர் தொடர்ச்சியாக அவருடைய அண்மை காலமாக அவர் ஃபோம் இழந்த ஒருவர் அணிக்குள் மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்கோ என்று தெரியவில்லை. இன்றைய தினமும் 14 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். 13 பந்துகளில் வேகமாக 3-4 ஓட்டங்கள் அடித்திருந்தார். ஆனால் டைமிங்கிலே ஆட்டமிழந்து வெளியேறினார். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆக்சுவலா மெத்யூஸ் 3 ஓட்டங்கள், அதே போன்று தினேஷ் சாந்திமல் எந்த விதமான ஓட்டங்களும் இல்லை. குறிப்பாக அதாவது வெளிநாடுகளில், ஏசியா நாடுகள் அல்லாமல் வெளிநாடுகளில் தினேஷ் சாந்திமல் 5 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது எந்த விதமான ஓட்டங்களும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. அதுக்கு பிற்பாடு தான் இலங்கை அணிக்கு ஓரளவு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே தனஞ்சய டி சில்வா, அதே போன்று குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ் இணைந்து கொண்டார்கள். இருவரும் மிகச் சிறப்பான முறையிலே துடுப்படுத்த அறிந்தார்கள். குறிப்பாக 2ஆம் நாள் ஆட்ட முடிவின் போது தனஞ்சய டி சில்வா ஆட்டமிழக்காமல் 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 106 பந்துகளுக்கு இதிலே 4 ஓட்டங்கள் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று கமிந்து மெண்டிஸ் 54 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த கொண்டிருந்த 70 பந்துகளுக்கு இவர் 4 ஓட்டத்தினை விளாசி தள்ளி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடும். தற்பொழுது 2 பேருமே ஆடுகளத்திலே நின்று நிதானமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இவர்கள் இருவரும் தான் தற்பொழுது இலங்கை ரசிகர்களுக்கும் அதேபோல் இலங்கை அணிக்கும் மிக 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 ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. காரணம், அதாவது மிகச்சிறப்பான முறையில் மிகச்சிறப்பான ஒரு ஃபோமில் இருக்கின்றார்கள். தாங்கள் இப்பொழுது அவுட் ஆக மாட்டோம் என்ற ஃபோமிலே அற்புதமான முறையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். குறிப்பாக தனஞ்சய டி சில்வா மிகச்சிறப்பான ஒரு ஃபோமில் இருக்கின்றார். அதே போன்று கமிந்து மெண்டிஸ் மிகச்சிறப்பான ஒரு ஃபோமில், அதாவது தனக்கு கிடைத்த அந்த 5ஆம் இலக்கம் 5வது விக்கெட்டுக்கு தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக பயிற்றுவிப்பாளர்கள் சொல்லி இருக்கின்றார்களோ அதனை சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அண்மை காலமாக நாங்கள் அறிந்த இலங்கை அணியின் மிகச்சிறந்த ஒரு பந்து வீசக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் என்று சொன்னால் மிகையாகாது. குறிப்பாக கமிந்து மெண்டிஸ் ஒரு சாதனையும் நிகழ்த்தி இருக்கிறார். என்ன சாதனை என்று சொன்னால், அதாவது இதுவரைக்கும் அதாவது யாருமே மிக குறைந்த இன்னிங்ஸில் 7 அரை சதம் கடந்தது கிடையாது. கமிந்து மெண்டிஸ் கடந்து சாதனை படைத்திருக்கின்றார். இந்த சாதனை அவர் மென்மேலும் இன்னும் அதிகபட்ச ஓட்டங்களை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எண்ணமாக, அதாவது இலங்கை ரசிகர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. மொத்தமாக இலங்கை அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் 215 ஓட்டங்களை பெற்று 211 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 45 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை. இன்னும் இங்கிலாந்து அணியை துரத்த வேண்டுமாக இருந்தால், இன்னும் இங்கிலாந்து அணியை எட்ட வேண்டுமாக இருந்தால் 114 ஓட்டங்களை பெற வேண்டும் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய. அதாவது இன்றைய தினம் இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே குறிப்பாக கமிந்து மெண்டிஸ், அதே போல தனஞ்சய டி சில்வாவோட ஃபோம் மிகச்சிறப்பான அமைந்து குறிப்பாக இங்கிலாந்து அணி பெற்றுக்கொண்ட அந்த 325 ஓட்டங்களுக்கு மேலதிகமாக ஒரு 100 ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் அதுவே இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது இந்த 3வது போட்டியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கரேபியன் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கரேபியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் T20 அணியினுடைய தலைவராக இருந்த வனிந்து ஹசரங்க மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இவர் மொத்தமாக 4 ஓட்டம், அதே போன்று ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக இவர் இந்த ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். குறிப்பாக ஒரு விக்கெட்டினையும் கைப்பற்றியிருக்கின்றார். 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றொரு வீரராக இருக்கக்கூடிய துனித் வெல்லாலகே, அதே போன்று மகேஷ் தீக்ஷண இருவருமே மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருக்கின்றார்கள். குறிப்பாக துனித் வெல்லாலகே அட்டகாசமான முறையில் பந்து வீசி துடுப்படுத்தாடியும் இருக்கிறார். 32 பந்துகளுக்கு 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று 3 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர் பந்து வீசி 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று மகேஷ் தீக்ஷண சிறப்பான ஃபோமில் இருக்கின்றார். சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக 4 ஓவர்கள் பந்து வீசி 2 விக்கெட்டினை வீழ்த்தி இருக்கின்றார். 2 மேடின் போட்டி இருந்தார். அதே போன்று 16 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு பிரீமியர் லீக் ஒரு பிரான்சைஸ் போட்டியிலே இவ்வாறு மேடின் எடுப்பது என்பது மிக ஒரு கஷ்டமான ஒரு விடயம். இருந்தாலும் அவர் மிகச்சிறப்பான முறையில் மேடின் எடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணியிலே தற்பொழுது பாகிஸ்தான் அணிக்குள் மிக பெரும் ஒரு முறுகல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் அணியில் அண்மை கால பெறுபேறுகள், அண்மை கால தோல்விகள் காரணமாக பாகிஸ்தான் அணியினுடைய 2-3 ஃபார்மேட்டிற்கும் தலைமை பதவி மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக T20 ஒருநாள் போட்டியில் இருந்த T20 ஒருநாள் போட்டியிலே தலைவராக இருந்த பாபர் அசாம் தற்பொழுது தலைமை பதவியில் நீக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று
சவுசகேலும் தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பது டெஸ்ட் அணியினுடைய தலைவராக இருந்தவரும் தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் இணைந்தீர்கள் பாபா தமிழ் சேனலூடாக பல விளையாட்டு தொகுப்புகளை தர நான் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இதே போன்று மற்றும் ஒரு காலனியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேயர்களே.